யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொலை தொடர்பில் விரிவுரையாளரின் மகளும் மகளின் கணவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டது. யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வில் வசித்து வந்த 54 வயதுடைய தனது தாயான பெண் விரிவுரையாளர் காணாமற் போனதாக அவரின் மகன் கடந்த 19ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் கொலை தொடர்பில் தனது தங்கை மற்றும் தங்கையின் கணவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியிருந்தார். இதனிடையே விரிவுரையாளர் காணாமல் போனதாக கூறப்படும் தினத்தில் மகள் மற்றும் அவரின் கணவன் ஆகியோர் வீட்டை விட்டு வெளியேறி திருகோணமலை நிலாவளி பகுதியில் வீடொன்றை வாடகைக்கு பெற்று தங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து திருகோணமலைக்கு சென்ற போலீஸ் குழு விரிவுரையாளரின் 19 வயதான மகள் மற்றும் 21 வயதான மருமகன் ஆகியோரை கைது செய்தனர். கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக விரிவுரையாளரின் மகள் தனது தாயாரின் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தமை ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலை பெண் விரிவுரையாளர் வீட்டில் வைத்து கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளமையும் ஆரம்ப விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்து சடலத்தை காரொன்றில் கொண்டு சென்று அப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு சந்தேக நபர்கள் சென்றிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் நேற்று சாவகச்சேரி தனங்கிழப்பு அருகுவழி பகுதியில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தின் சமூக நலத்துறை தலைவரான சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் தயாளினி திலீபன் என்பவரே கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் தயாளினி திலீபனின் பூத உடல் இன்று அஞ்சலிக்காக கைத்தடி சித்த மருத்துவ பீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அன்னாரின் பூத உடல் யாழ் கோம்பையன் மணல் இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.